குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகியின் அருளமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி. 1. அன்னையும் ஸ்ரீ அரவிந்தரும் தியானத்தை பற்றி சுமார் 100-200 இடங்களில் குறிப்பாகவும் சிறப்பாகவும் பொதுவாகவும் விளக்கமாகவும் எழுதியுள்ளார்கள். ஒரு சிரமத்தை மேற்கொண்டு அவை எல்லாவற்றையும் திரட்டி எ ஸ்மால் புக்லெட் மெடிடேஷன் இஸ் சோல்ட் பை ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி அவற்றை பயின்று அங்குள்ள கருத்துக்களை வெறும் கருத்தாக எடுத்துக்கொள்ளாமல் யோக ரகசியங்களாக கருதி மனதில் பதிய வைத்து ஜீவனில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல்வேறு புத்தகங்களில் தியானத்தால் பல மகான்கள் அடைந்த சிறப்புகளை திரட்டி படித்து தியானத்தின் உன்னதமான மேன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். 2. நம்முள் தியானத்துடன் ஒரு உறவு பிறந்து வளர வேண்டும். 3. நாள் முழுவதும் தியானத்தின் நினைவு நம் செயல்களுக்கு பின்னணியாக இருந்தால் அது அன்றைய தியானத்திற்கு உதவும். 4 நாள் கழித்து வெளியூரிலிருந்து மகன் வரப்போகிறான் என்றால் அவ்வெண்ணம் நம் மனதின் அடியில் இருப்பதைப் போல் தியானம் இருக்க வேண்டும். 4. எந்த இடத்தில் எந்த முறையில் போஸ் உட்கார்ந்தால் தியானத்திற்கு அதிக பொருத்தமாக இருக்குமோ அந்த முறையை நாமே நமக்கு வகுத்து கொள்ள வேண்டும். மோஸ்ட் கம்ஃபர்டபுள் சிட்டிங் போஸ்டர் இஸ் பெஸ்ட் சூட்டட். 5. தியானம் வரும்பொழுது குறுக்கிடும் எண்ணங்களை கவனித்தால் பெரும்பாலானவற்றை விளக்க முடியும். உதாரணமாக, ஒரு கடிதம் எழுதும் எண்ணம் தியானத்தில் குறுக்கிடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். அடுத்த முறை அது போன்ற கடிதம் எழுத வேண்டியிருந்தால் அதை முன்கூட்டி எழுதிவிட்டால் அவ்வெண்ணம் விலகிவிடும். நம்மால் முடிந்த விஷயங்களை சரி செய்து தியானம் பூர்ணமாக உதவ வேண்டும். 6. மனதில் குறையாக ஒரு பிரச்சனை இருந்தால், எக்ஸாம்பிள், எதிர்பாராத ஆர்டர் வரவில்லை, வராது போல் இருக்கிறது, அதை தியானத்திற்கு முன் பிரார்த்தனையாக செய்தால் நல்லது. அப்பிரச்சனை தீர்க்கும் திறன் தியானத்திற்கு ஒரு கட்டத்தில் வருவதுண்டு. அந்நிலைக்கு வந்துவிட்டால் அந்நிலை காப்பாற்றும்படி நாம் நம் அன்றாட வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். தியானத்தின் திறனை பாதிக்கும் எந்த காரியத்தையும் விளக்க வேண்டும். இந்த அளவில் தியானத்தை மேற்கொண்டால் நாம் இருக்கும் நிலையில் தியானம் அன்னையின் அருளை எவ்வளவு அதிகமாக பெற்றுத்தர முடியுமோ அதை திறனுடையதாகும்.